என்ன பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு கேட்குறீங்களா? இது மினி ஆப்பம். ஆப்பம் பேனில் ஊற்றின ஆப்பம் இது. இது ஆப்பம் மாவுலேயே தோசைக்கல்ல முட்டை போட்டு நல்லா இழுகி அழகாக முட்டை தோசையாக ஊற்றிருக்கோம். ஆனால் மாவு ஆப்பம் மாவு. அதுக்கு தேங்காய் சட்னி, தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி போட்டு தேங்காய் சட்னி. இது தேங்காய் பால், ஜீனி போட்டு ஏலக்காய் போட்டு கலக்கி வச்சுருக்கேன். ஜீனி போட்டால் தான் தேங்காய் பால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நாட்டு சக்கரை போட்டால் அவ்வளோ டேஸ்ட்டு எனக்கு கிடைக்காது. அதனால் நான் எப்போயுமே ஜீனி தான் போடுவேன். அப்புறம் நம்ம சாப்பிட்ற நேரம் வேணுன்னா நெய் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். ஆப்பம் சுடுறதும் நெய்யில் சுட்டு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லிக்கு மாவு அரைக்கும் போதே இந்த மாவு அரைச்சி வச்சுக்கலாம். பச்சரிசி 1 கப்பு, உளுந்து 1/4 கப்பு, வெந்தயம் 1 ஸ்பூன், இது அவ்வளவும் சேர்த்து அரைச்சிட்டு வலிக்க போகிற நேரத்தில் கிரைண்டர்லேருந்து ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் துருவல் போட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம காலையில் நைட் அரைச்சி வச்சுட்டு காலையில் ஆப்பம் சுடலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப மெத்துன்னு சாஃப்டாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள் நீங்களும்.